வணக்கம் சார். நீங்க தூத்துக்குடியில எந்த பகுதியிலிருந்து வரீங்க? இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்ன? வரக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட என்னென்ன கோரிக்கைகள் வைப்பீங்க அடிப்படை பிரச்சனைகளை தான் சரி பண்ண? நான் தூத்துக்குடி மாவட்டம் டவுன் பகுதி தான். மெயினாக இப்போ எலெக்ஷன் தேர்தல் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல மக்களுக்கு பலவிதமான ஒரு கோரிக்கைகள் இருக்கு. அதுல மெயினா பாத்தீங்கன்னா எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலை சிறந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட பல வருடங்களா தொடர்ந்து போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மைங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. இதனால என்னன்னா வேலை கிடைக்காம சில இளைஞர்கள் சில படித்த பட்டதாரிகளுக்கு எல்லாமே கடன் வாங்கி கடனை கட்ட முடியாம பல சூழல்கள் பல நிலவையில் இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா பாத்தீங்கன்னா தமிழக அரசு இடையில என்னன்னா நம்மளுடைய டைட்டில் பார்க்ல ஆகட்டும், அடுத்து வின்ஃபாஸ்ட் ஆகட்டும், இதெல்லாம் கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் பலதாரப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படித்த, அதுவும் முக்கியமான படித்த மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களை மட்டும்தான் வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்க. இதுல பல வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2018 மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலைன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலையில் சில பல குறைபாடுகள் காரணமாக மூடப்பட்டது அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவலாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அது இந்த கேன்சர் பரவல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வதந்தியை தாண்டி அவங்களுடைய ரினிவல் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால மட்டுமே மூடப்பட்டதுங்கிறது தான் உச்சநீதிமன்றத்துடைய ஒரு தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்டா இருக்கு. இப்போ இந்த சூழலில் இப்போ மறுபடி அப்பீல் போய் மேல்முறையீடுல அதனுடைய திட்டங்களை மாற்றி பசுமை ஸ்டெர்லைட் காப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இந்த பசுமை காப்பருங்கிறது முற்றிலுமாக மக்களுக்கு சாதகமாக எந்தவித பசுமையும் பாதிக்காதவாறு எந்தவித பொல்யூஷனும் எதுவும் சேதாரப்படுத்த விதமாக அந்த மாதிரி ஒரு நல்ல விதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சில எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் இப்போ மேல்முறையீடுக்கு அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி மக்களிடையே ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களை கேட்டு இதில் என்ன பாதிப்புகள் இருக்கு, என்ன சாதகங்கள் இருக்கு, என்ன விதமான மக்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு கருத்தரங்கு கண்டிப்பாக கேட்கணும். அதுக்கு அந்த கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு முற்றிலுமாக ஒரு அனுமதி கொடுக்கணும். அது மக்களிடையே நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நம்ம விருப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த கமிட்டியை கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வேலை இல்லைங்கிற ஒரு சூழல் நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், தமிழக அரசுகிட்ட மக்களுக்கு தேவையானது ஊக்கத்தொகையோ ஒரு 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 பரிசு பொருளோங்கிறது இல்லை. அதை தாண்டி எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலை, படித்த படிப்புக்கு ஒரு தகுந்த ஒரு வேலை கிடைச்சால் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே உயர்த்தி எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஒரு பொருளாதாரமும் அதிகமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிவான ஒரு கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டையிலிருந்து தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்க சார்பில் வந்திருக்கேன். மாவனா பரமசிவம். தீப்பெட்டி தொழில் சாதாரண பார்ப்பீங்க, ₹1 வாங்கி அதை பயன்படுத்தி கீழே போடுவீங்க. அதை நம்பி 5 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்திய நாட்டுக்கு 800 கோடி ரூபாய்க்கு உள்நாட்டு வணிகம் பண்ணுறோம். அந்நிய செலவணியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி தொழிலில் 500 கோடி ரூபாய் பண்ணுறோம். இந்த தொழில் 2000 அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. காரணம் வெளிநாட்டிலிருந்து தீப்பெட்டிகள் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ மத்தியில் வாஜ்பாய் அரசும் இங்கே கலைஞர் அரசும் இருந்துச்சு. அப்போ எங்கள் தொகுதி எம்பி வைகோ இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு, சைனாவிலேருந்து தீப்பிடி வந்துன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைலாம் அழிஞ்சு போகும், லட்சக்கணக்கான தொழிலாளர் வேலை இழப்பாங்கன்னு சொன்னோம். உடனே தமிழக முதலமைச்சருக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போய் பிரச்சனைக்கு மனு கொடுத்தாங்க. அப்புறம் பிரதமர்கிட்ட கூட்டு போனாங்க. ஒரு மாதத்துலேயே சைனாவிலேருந்து எந்த நாட்டிலிருந்து தீப்பெட்டி இறக்குமதி செய்ய முடியாதுங்கிற ஒரு தடை உத்தரவு வாங்கி தந்தாங்க. அதன் பிறகு தொழில் நல்லா இருந்துச்சு. பிறகு தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அந்த பற்றாக்குறை சரி கேட்ட இயந்திரமயமாக்கிட்டோம். இப்போ அவ்வளவு தீப்பெட்டி இயந்திரமாகத்தான் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அண்மை காலத்தில் ஜிஎஸ்டி வந்தது. ஜிஎஸ்டி வந்தோன்னா மத்திய அரசு போய் சொன்னோம். எங்கள் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்றைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவங்க மூலமாக போய் மத்திய நிதியமைச்சரை சந்தித்து ஜிஎஸ்டி 18% இருக்குது, வாங்குற பொருட்கள்லாம் 12% இருக்குது, எங்களால் கட்ட முடியலன்னு சொன்னோம். அதையும் உடனே ஏற்றுக்கிட்டு அடுத்த ஜிஎஸ்டி கூட்டத்திலேயே 18% ஜிஎஸ்டியை 12 ஆக்கி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து லைட்டர்கள் சிகார் லைட்டர், சிகரெட் லைட்டர் வந்ததுனால தொழில் பாதிச்சது. அதுவும் மத்திய மாநில அரசு அணுகணும். உடனே மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் எங்கள் தொழிற்சாலை பார்த்தாங்க. தொழிலாளர்கிட்டையும் கேட்டாங்க, எங்கிட்டையும் விவரம் கேட்டாங்க. கேட்டு மத்திய அரசுக்கு அன்னைக்கே உடனே பரிந்துரை அனுப்புனாங்க. அதுக்கும் எங்கள் எம்எல்ஏ கடம்பூர் ராஜு அவங்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்களையும் அழைச்சிட்டு போய் மத்திய நிதியமைச்சரை சந்தித்தோம். இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய லைட்டர்னால தீப்பிடி தொழில் மிகவும் பாதிக்கப்படுதுன்னு சொன்னோம். உடனே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய லைட்டருக்கு மினிமம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. குவாலிட்டியான லைட்டர் தான் வரணும், ₹20 குறைஞ்ச லைட்டர்லாம் தடன்னு கொடுத்தாங்க. பிறகு சைனாவிலேருந்து ஸ்பேர்ஸாக வந்தது, உதிரிப்பாங்களாக இங்கே தயாரிக்கப்பட்டுச்சு. அதையும் திரும்ப போய் சொன்னோம்.
உடனே உதிரி பாகங்களும் தடை கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சைனால இருந்து மிஷின்கள்லாம் அங்கே கொண்டு வந்து இந்தியாவிலே தயாரித்து விற்கிறாங்க. இதனால தீப்பெட்டி தொழில் நசிந்து போயிருக்கு. மாநில முதலமைச்சர்கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்டையும் சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அங்கோட்டையும் சொன்னோம். அதே போல் எங்களுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கடம்பூர் ராஜ் அவங்க சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதில் சபாநாயகர் என்னுடைய பரிந்துரையாக ஏற்றுக்கங்க, அவசியம் வந்து சிகரெட் லைட்டரை தடை பண்ணணும்னு சொன்னாங்க. அமைச்சராக அதுக்கு பதில் சொன்னார். விரைவில் இருந்த லைட்டரை வந்து தடை செய்வோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க தமிழக அரசு லைட்டரை தடை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலை. தினம் ஒரு அறிவிப்பு வருது, எங்களுக்கும் ஒரு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நித்தம் பார்த்து அதை ஏமாந்து தான் இருந்தோம். இப்போதைக்கு எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ பாஜக தலைவர் போற்றலுக்குரிய நயனார் நாகேந்திரன் அவங்க இருவருடைய வழிகாட்டின் பேரில் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவங்கள சந்தித்து இந்த இந்தியா முழுவதும் சிகரெட் லைட்டர் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய சிகரெட் லைட்டரை பயன்படுத்துவதற்கு தடை பெற்று தரணும்னு கேட்டிருக்கிறோம். விரைவில் அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அளவில் தொழில் நடந்துகிட்டு இருக்கு. என்னோட பேர் கண்ணன், கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தோட செயலாளராக இருக்கேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் உற்பத்தி வந்து மிக அதிக அளவு இருக்கு. இப்போ கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கம்பெனிகள் வந்து கடலை மிட்டாய் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடலை மிட்டாய்க்கு வந்து புவிசார் குறியீடு வந்து இப்போ 2020 கிடைச்சிருக்கு. கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான அங்கீகாரம் வந்து மத்திய மாநில அரசுகள் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ வந்து தமிழக அரசின் மூலமாக வந்து கிளஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கிளஸ்டர்லாம் உருவானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் ஆகும். அப்படிங்கும்போது இந்த ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கடலை மிட்டாயெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா வந்து தமிழக அரசு வந்து மிகப்பெரிய ஒரு உதவி செய்யணும். என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து சத்துணவுல வந்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சத்தான கடலை மிட்டாயை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மிகப்பெரிய கோரிக்கை. ஏன் அப்படின்னா வந்து நிறைய குழந்தைகள் வந்து சைவம் சாப்பிடக்கூடிய குழந்தைகள் வந்து இப்போ முட்டை கொடுக்குறாங்க. முட்டையை வந்து எல்லா குழந்தைகளும் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து கடலை மிட்டாய் வந்து அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு தின்பண்டம். அதுபோக பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது மற்ற மாநிலங்களை காட்டுற விட வந்து கோவில்பட்டியில் வந்து உணவு அதாவது சிறு தானியங்கள் சிறு உணவுப் பொருட்கள் ஸ்நாக்ஸ் உற்பத்தி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாக்பூரில் வட இந்தியா பொறுத்த வரைக்கும் தான் ஸ்நாக்ஸ் வந்து நாக்பூர் தான் பெரிய அளவில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து நாக்பூரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க நம்கின்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா விதமான உணவுப் பொருட்களும் வந்து செய்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து கடலை மிட்டாயிலிருந்து சேவு சீவல் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 90 ஸ்நாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் கூட வந்து கோவில்பட்டியில் தான் தயார் பண்றாங்க. அப்படிங்கும்போது வந்து கோவில்பட்டிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கல. அந்த கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து நாங்கள் அந்த சீவலுக்கும் வந்து புவிசார் குறியீடு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கோம். அதுவும் கூடிய விரைவில் வந்துடும். அப்படிங்கும்போது வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய் வந்து உலக அளவில் பிரசித்தி பெற்றிருந்தாலும் கூட வந்து இதுக்கான ஒரு இன்னொரு அங்கீகாரம் அப்படின்னா வந்து இந்த தமிழக அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தென்னகத்தின் அதாவது வந்து ஸ்நாக்ஸ் வந்து இங்கே தான் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து எங்களை வந்து அங்கீகாரம் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் ஆனது உலக அளவில் இன்னும் அதிக அளவில் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும். இந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தமிழக அரசு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எங்களோட உணவு உற்பத்திகள் வந்து மிகப்பெரிய அளவில் பெருகும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தூத்துக்குடியில் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன, இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஏரல் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து இடிச்சு 5 வருஷம் ஆகுது. அது இன்னும் ஏரல் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல 400 பிள்ளைங்க படிக்காங்க. 400 பிள்ளைங்களும் இப்போ சிறுத்தண்டு ஸ்கூலோட ஜாயின் பண்ணி அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. அது ஒரு 3 கிலோமீட்டர் வரும். 2.5 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் ஒரு பஸ் மட்டும் விட்டுருக்காங்க. ஒரு பஸ் இல்லை, 400 பிள்ளைகள் படிக்காங்க. அது போயிட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைகள், அது கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். பெண் பிள்ளைகள் இப்போ யாருக்குன்னு எல்லா இடத்துலையும் என்ன நடக்குன்னு தெரியும். அது பாதுகாப்பு கொடுக்குறேன்னு திமுக அரசாங்கம் சொல்றாங்களோ ஒழிஞ்சு நான் 5 வருஷமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருஷமாகி இன்னும் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலை இன்னும் கட்டி முடிக்கல. அதை கண்டிப்பா கட்டி முடிச்சு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து உடனடியாக அதை திறந்து இந்த லீவு முடிஞ்சாதும் திறந்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று, ஏரல் சுற்று வட்டார பகுதியில் விவசாய நிலங்கள் நிறைய இருக்கு. விவசாய கொள்முதல் நிலையங்கள் இல்லை. அந்த கொள்முதல் நிலையம் அரசாங்கம் கண்டிப்பா அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கொள்முதல் நிலையங்கள் இல்லைன்னு சொல்றீங்க, பெண்களுக்கான பஸ் வசதியோ அங்க ஸ்கூலோ இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மனு கொடுத்திருக்கீங்களா, எம்எல்ஏவையோ அதிகாரிகளையோ பார்த்து?
ஆர்ப்பாட்டம் வரைக்கும் பண்ணியிருக்கோம். அங்கே ஏரல் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அதிகாரிகள் வந்து அதை திறந்துடுறோம் வச்சிடறோம் சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏ அதை நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்காப்புல. காங்கிரஸ் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் இருக்காப்புல, அவங்க நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. அதை நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் உடனடி அதை போர்க்கால அடிப்படையில் இந்த லீவு முடிஞ்சு அடுத்து பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த நாட்டில் இப்போதைக்கு. 5 வருஷமா அதான் சட்டம் ஒழுங்கு சீர்கழிஞ்சு கிடக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு தனியா போக முடியல, வர முடியல. அது நடந்து போறாங்க. நான் கடை வச்சிருக்கேன், யாரும் இல்ல, என் கடை முன்னாடி தான் எல்லாரும் நடந்து போறாங்க. பெண் பிள்ளைகள் எல்லாமே நடந்து தான் போறாங்க, வராங்க. அதை மாத்தி உடனே கேர்ள்ஸ் ஸ்கூலை உடனே திறக்கணும். இந்த லீவு முடிஞ்சு ஸ்கூலு ஓபன் ஆகும்போது அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலை திறந்து அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.